அவனோட பவர் யூஸ் பண்ணி ஷேடோ கார்டன்ஸ் இருக்கிற மெம்பர்ஸ் பிரிச்சு விட்டுறான். எக்ஸால அவனுக்கு மத்தவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. இதை பார்த்து அல்பாவும் இது செக்யூரிட்டி சிஸ்டத்துல ஒண்ணு நினைக்கிறேன். நெல்சன் இது என்னோட இடம், இதுல நான் மட்டும் தான் ஜெயிப்பேன் அப்படி சொன்ன அடுத்த அவனோட கிளோன்ஸ் உருவாக்கி இவங்க அட்டாக் பண்ண விட டெல்டானா பூண்டு விளாசுற பின்னாடி வந்து அட்டாக் பண்ணாலும் அதை ஈஸியா சமாளிச்சிடுறா. என்னாச்சு ஏன் இப்படி பண்ணுது? க்ளோஸ் ஆகுது உன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துரும். நான் எல்லாத்தையும் தெரியாம பண்றேன்னு நினைக்கிறியா? எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் பண்றேன். ஓ அப்படின்னா நீ கோர் கிட்ட போக போக உன்னோட பவர்ஸ் ரொம்ப அதிகமாயிடும்ல? ஆமா அது உண்மைதான். அப்படின்னு இன்னும் நிறைய கிளோன்ஸ் உருவாக்க டெல்டா ரொம்ப சந்தோஷமாயிடுறா. நடந்து போயிட்டு இருக்க, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, நடந்துகிட்டு இருக்க. ஓ அதுக்கு ஏன் தலைங்களா நடக்குற? சும்மா நடந்து பாக்கலான்னு அடுத்த மேல இருந்து கீழே விடுவ. நம்ம ஹீரோ மேல அரோரா அழகா லேண்ட் ஆயிடுறா. நீ ரொம்ப வெயிட்டா இருக்க, இதுல வெளில சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சுத்தி முத்தி பாக்க. இது கடந்த காலத்துல நடந்த பேட்டில் ஃபீல்டா? அப்படியே அரோரா நம்ம ஹீரோ கை கொடுக்க நம்ம ஹீரோவும் கை கொடுக்குறான். அப்படியே நடந்த ஒரு இடத்துக்கு வர அந்த இடத்துல அரோரா இருக்கா. அதுவும் சின்ன வயசுல உள்ள அரோரா. என்ன மறுபடியும் அழ ஆரம்பிச்சுட்ட? அந்த ஸ்வாடு கொஞ்சம் கொடுக்க முடியுமா? இந்த அதை வாங்கின அரோராவும் அந்த குட்டி அரோரா கிட்ட போக பக்கத்துல செத்து இருந்த சோல்ஜருக்கு ஏதோ பண்ணுது. இங்க அரோராவும் அதோட மெமரியை அழிக்க போக டக்குனு செத்து போன ஜாம்பிய மாதிரி அட்டாக் பண்றானுங்க. இருந்தாலும் அரோராவை நம்ம ஹீரோ இப்படியே காப்பாத்திடுறான். என்னது இது? எனக்கு இது பிடிக்கல. ஒருவேளை கிளம்பிட்டி நம்மள ரிஜெக்ட் பண்ணதோ? ஒருவேளை நம்ம சிஸ்டம் வைரஸ்ல மாட்டிக்கிட்டோமா? இல்ல எனக்கு அவ்வளவா எதுவும் தெரியாது. அப்ப செத்து போனவங்க எப்படி மறுபடியும் உயிரோடு வரானுங்க? எனக்கு சரியா தெரியல. ஆனா எனக்கு ஏதாச்சும் ஆனிச்சுன்னா மறுபடியும் மொத ரூம்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே சீக்கிரமா தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழியை கண்டுபிடிச்சாலும். அதே நேரத்துல எக்ஸ்ட்ராலான ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஒரு ஜாம்பி வருது. அதை பார்த்து இவங்க அட்டாக் பண்ண ரெடியாக இருங்க அடி சொல்லிட்டு முன்னாடி போக அது என்னன்னா இல்லூஷன் போல இருக்கு. டக்குனு மறைஞ்சிருது. இது அநேகமா இது காட்ரேலோட சிமிலரா தான் இருக்கணும். இதை பாக்குறப்ப என்னோட கடந்த காலத்துல நடந்த மெமரிஸ் நானும் வருது. என்ன சொல்றீங்க? நானும் பொசஸ் பண்ணப்பட்டிருக்கேன். கடந்த காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்ட எக்ஸ்ட்ராலாம் நம்ம ஹீரோ தான் காப்பாத்தி இருக்கான். அதுக்கு நன்றிக்காரனா நம்ம ஹீரோ எப்படி கரெக்ட் பண்ணலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அது வேற கதை விடுங்க. நம்ம மட்டும் லாஸ்ட் ஷேடோ பாக்கலனா நம்ம எல்லாரும் இந்த மாதிரி தான் இருப்போம். நம்ம நினைச்சதை விட இங்க அதிகமா இருக்கு. நம்ம ரொம்ப லக்கி தான். நம்ம திரும்பி இந்த இடத்துக்கு வர முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் எடுங்க. இந்த புக்கெல்லாம் எடுத்துட்டு போறது ரொம்ப கஷ்டம். அப்ப நான் கேமரா எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கேன். இது மிட்சுகசி ரீசென்டஸ்ல தான் உருவாக்கணும். அதுவும் அதோட கலர்ல இது உருவாக்குறதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதாவது போட்டோவை தான் அப்படி சொல்றா. இதுக்கு எக்ஸ்ட்ரானோ எல்லாத்துக்கும் காரணம் லாஸ்ட் ஷேடோட அறிவு தான். அதே இதுல பார்த்தா இவங்களோட ஸ்லேம் எல்லாம் உருக ஆரம்பிக்குது. அதாவது சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. நம்ம கோர்கிட்ட போக போக நம்மளோட பவர்ஸ் எல்லாம் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். அதனால நம்மளோட மேஜிக் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதே அதுல ஏதோ சத்தம் கேட்க கீழே பார்த்தா 2 பந்து இருக்கு. அப்படி திரும்பி பார்க்க டப்புனி ஒட்ட வச்சாரா. இப்ப ஏதாச்சும் நடந்துச்சா? கேட்டதுக்கு பதில் ஏதாச்சும் நடந்துச்சா? ஒண்ணு இல்ல, நான் பாக்கல. நல்லது. அதே இவங்க 2 பேரும் அந்த பேட்டில் கிரவுண்ட்ல விளையாடிக்கிட்டு இருக்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. எனக்கும் தான். நீ ஒரு குரில்லா மாதிரி சண்டை போடுற. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா மேஜிக் யூஸ் பண்ண முடியாட்டியும் நீ ரொம்ப பலமா தான் இருக்க. அதாவது சாதாரணமாவே குரில்லா தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்குன்னு நீ என்ன சொல்லாம சொல்ற குரங்குன்னு. இருந்தாலும் நிறைய பேர் வராங்க. அதனால வேலையை சீக்கிரமா முடி. இதுகிட்ட நம்ம ஹீரோவும் அவனோட சுவாரி எடுக்க என்ன முடிச்சிரு. எனக்கு வேற வழி இல்ல. அடுத்த பார்த்தா இவங்க இன்னொரு இடத்துக்கு வந்துடுறாங்க. உனக்கு எதாவது வழி இல்ல, எனக்கு எதாவது ஆகல. ஆமா அது என்னது? இத செஞ்சுரியோட சென்டர். இப்படி இதை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கு. இங்க டெல்டானா பூந்து விளாசரா. இதுக்கு வாய்ப்பே இல்ல. உன்னோட மேஜிக் லிமிட்டா தானே இருக்கணும். ஆனா இப்ப நீ அந்த லிமிட்டை தாண்டி தான் சண்டை போட்டுட்டு இருக்க. இங்க டெல்டா சண்டை போட்டுட்டு இருக்க. தூரத்துல இருந்து இவங்க பாத்துட்டு இருக்க. இப்போ ஓகே இது நீயா தான் பண்ணியா? ஆனா இந்த டெக்னிக் எல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே காணாம போயிடுச்சு. அதே இடத்துல பின்னாடி ஆல்பா சிரிச்சபடி திரும்பி பார்க்க இவனுக்கு லைட்டா அள்ளு விட்டுடுது. இருந்தாலும் அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி இன்னும் நிறைய கிளோன்ஸ் உருவாக்க. ஆனா டெல்டா அவளோட ஹெல்மெட்டை தாண்டி ஒரு பெரிய ஸ்வாட் உருவாக்கி ஒரே ஸ்லாஷ் அப்படி சீன் கட் பண்ணி இங்க. ஆமா நம்ம எதான் அழிக்கணும்? மேஜிக் கோர. அதாவது இந்த அந்த கதவோட அந்த பக்கம் இருக்கு. சரி அப்ப நான் இந்த செயின்ஸ் எல்லாம் கட் பண்ண முடியும் நினைக்கிறேன். அநேகமா முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா சரியா சொல்றேன். இந்த ஸ்வாட வச்சுட்டு என்னால முடியாது. ஏன்னா நான் எப்படி வெட்டாலும் ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்வாடு தான் உடையும். அதுக்கு அரோராவும் பூட்டுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா சாவின்னு ஒண்ணு இருக்கும். ஏன்னா இந்த ஸ்வாடுல அப்படிதான் போட்டிருக்கு. அதாவது இந்த ஸ்வாட வச்சுதான் இந்த செங்கில கட் பண்ண முடியும். என்னால இந்த ஸ்வாட கிரியேட் பண்ண முடியுது. அதுக்கு பதிலா எடுக்க ட்ரை பண்றேன். நம்ம ஹீரோ எடுக்க ட்ரை பண்ண அவனால முடியல. என்னால எடுக்க முடியல. ஹீரோ பாக்குறேன் இது ஹோய் ஸ்வாடு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களை அது மட்டும் தான் எடுக்க முடியும். அதுகிட்ட நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடுல இருந்து கை எடுக்க அந்த ஸ்வாடு லைட்டா கிராக் ஆயிடுது. இந்த மாதிரி இடத்துல எப்படி மேஜிக் யூஸ் பண்ணும் என்னென்ன பண்ணணுங்கிறது சொல்ல தேவையில்ல. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும். அதுகிட்ட ஆகும். அப்புறம் அவனுக்கு எல்லாமே தெரியுமா? அவ்வளவு தெரியுது, கொஞ்சமா தெரியும். ஓ அப்படியா அப்படின்னு 2 பேரும் கதை பேச ஆரம்பிக்க இங்க டெல்டானா விடவே இல்ல. போட்டு பொழந்து எடுக்கிறா. இவ கண்டிப்பா ஷேடோ கூட தான் வேலை பாக்குறாங்கன்னு நம்பவே முடியல. ஏன் அப்படி சொல்ற? ஏன்னா அவன் சண்டை போடுறதே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஆனா ஷேடோ அவனுக்குன்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்றான். ஆனா இவ அந்த மாதிரி எதுவுமே அவள்கிட்ட அதிகமா இல்ல. கூட துணியும் நான் கண்டிப்பா சொல்றேன் அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவ தான். ஓ அப்படின்னா அவன் ஒரு மசல் கெட்டாதான் இருக்கணும். அடுத்த பார்த்தா இவங்க ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்துடுறாங்க. இப்படி உங்களால என்னோட கிளோன்ஸ் எல்லாத்தையும் அழிக்க முடிஞ்சிச்சு. நீ ஒரு காலத்துல சயின்டிஸ்டா இருந்திருக்க. அப்ப நீ நிறைய கிளோன்ஸையும் உருவாக்கி இருக்கு. ஆனா அதுக்கு மூளையை மட்டும் கொடுக்கல. ஏன்னா மூளைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா
கண்டிப்பா சொந்தமா யோசிக்கணும்னு தோணும். அதை கேட்டு அவனும் பயந்துகிட்டே பின்னாடி போக ஒலிவியா சரிக்கிட்ட வந்துடுறான். ஒலிவியா எஸ் ஒலிவியா அப்படின்னு அவன் கூப்பிடுவோம். ஹீரோ ஒலிவியா அங்க வந்துடுறான். அதை பார்த்து ஆல்பாவும் ஹீரோ ஒலிவியா இல்லையா உங்களோட எல்லா வேலையும் நாங்க முடிச்சிட்டோம். அவ்வளவு சரி வாங்க கிளம்பலாம். இது கிட்ட இவனுக்கும் ஷாக்கு. இதுக்காக போறீங்க நில்லுங்க. அதுக்கு ஆல்பாவும் ஒன்னுத்துக்கு உதவாத அந்த நினைவுகளை வச்சுக்கிட்டு நாங்க எதுவும் பண்ண போறது கிடையாது. என்ன தப்பிச்சு போயிடலாம் நினைச்சீங்களா? நான் விட மாட்டேன். ஓ அப்படின்னா பின்னாடியே வர போறியா? அது கேட்டு அவனும் கொஞ்சம் பயப்பட டெல்டா வா போகலாம். அதுக்கு டெல்டாவும் ஒரே ரியாக்ஷன் கொடுக்க டெல்டா வாங்க போகலாம். இங்க இருக்க போறீங்களா? இங்க இந்த இடம் எப்போ இடிஞ்சு விழலாம். அதாவது இடிஞ்சு விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். இவங்க பின்னாடி போக அந்த ஆல்பாவோட முகத்தை நான் நல்லா பார்த்தேன். அவரோட பிளட் மட்டும் கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா பீட்ஸ் கிட்டத்தட்ட முழுமையா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல அதுக்கு எல்லாத்தையும் நான் பிடிச்சாகணும் அப்படின்னு இவன் ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்க. சைட்லயே இன்னொரு நோட்டிபிகேஷன் வருது. அதை பார்த்தா இவன் ஷாக் ஆயிடுறான். ஏன்னா இவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு தான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறான். அப்படியே சீன் கட் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ கூட அவரோட கடல்ல போட்டுக்கிட்டு இருக்கா. அதுவும் ரொம்ப நேரமா நம்ம ஹீரோ பேசிக்கிட்டே சந்தேகப்படாத மாதிரி சின்ன சின்ன வேலையை பாத்துக்கிட்டு இருக்க. ஒரு கதையை எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் சரியான நேரம். ஏன்னா ஹீரோ என்ட்ரி எப்பயுமே மாசா இருக்கணும். இப்படி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்க அந்த இடத்துக்கு இவன் வரான். என்ன பெரிய ஆள் வருவான்னு நினைச்சா வழுக்குத்தல வந்திருக்கான். இது இந்த மாதிரி நேரத்துலதான் கதாநாயகனை தடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. ஒருவேளை இதுதான் அதுவா இதுதான் தெரியல. இப்ப என்ன சொன்ன எனக்கு புரியல. அங்க இருக்கிற ஹெல்ப் பாக்க என்னோட ஃப்ரெண்டு மாதிரியே இருக்கா. நீ அவனோட கூண்டுல இருந்து வெளில கூட்டிட்டு வந்துட்டியா? சரி இந்த வழுக்கை உனக்கு தெரியுமா? இந்த வழுக்கை யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. தம்பி நீ எங்க இருந்து வந்து எனக்கு சத்தியமா தெரியல. ஆனா வந்துட்டு ஆனா திரும்பி உயிரோட போயிடலான்னு மட்டும் நினைச்சிருந்த. ஏன்னா ஒய்வே இப்போ உன்னை துண்டு துண்டா வெட்ட போறான். அதுகிட்ட ஹீரோவும் அவனோட சுவார எடுக்க வேணாம் போகாத. யாராச்சும் நீ குத்தம் சொல்லணும்னா நீ நீயே தான் குத்தம் சொல்லி ஆகணும். ஏன்னா நீ தான் ஒண்ணுத்துக்கு உதவாதவ. அடிசன சண்டை ஆரம்பிக்க நம்ம ஹீரோ தான் பயங்கரமா அடி வாங்குறான். அடிசன நம்ம ஹீரோட சோட உடச்சு விட நம்ம ஹீரோ லைட்டா சிரிக்க. என்ன சிரிக்கிறியா? ஆமா சிரிக்கிறேன். இவ்வளவு அட்டாக்களே நீ ரொம்ப உயிரோட இருக்கீனா நீ ரொம்ப லக்கியானவன் தான். அடிசனே ஒளிவை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோக்கு லைட்டா அடிபடுது. இம்பாசிபிள் நீ இன்னும் உயிரோட இருக்கு. எனக்கெல்லாம் பேசிக்கிட்டே சண்டை போட்டதான் பிடிக்கும். அவ பேசவே மாட்டா. என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஒளிவியா அவனை கொல்லு. அதை கேட்டாரோ பிளீஸ் நில்லு. இந்த மனுஷனோட அவளை ஜெயிக்க முடியாது. மேஜிக் இல்லாம ஒரு பையன் சண்டை போடுறானா அது ரொம்ப பெரிய விஷயம். நீ இதுவரை செஞ்சது வரையும் போதும். நான் கேட்டதை விட நீ நிறைய நினைவுகள் எனக்கு கொடுத்திருக்க. நீ சாகுறன்னு எனக்கு ஆசை இல்ல. அதனால நீ இதை என்கிட்ட விட்டு நான் பாத்துக்கிறேன். நீ வீச்சு உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியாது இந்த இடத்துல. எனக்கு அதை பத்தி எவ்வளவு தெரியுது. உனக்கு சரியான நினைவுகள் கிடையாதுல. ஆமா இப்படி இருக்கிறப்ப உன்னால ஹெல்ப் பண்ண முடியாது. அப்படியே பேசிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ குறுக்க வந்து இல்ல இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன வேணா பேசிக்க. இதுதான் உன்னோட கடைசி சண்டை. என்ன சொல்ற? இங்க என்ன நடக்குது உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ நல்ல பையனா முதல்ல பெரியவங்க சொல்றதை கேட்டு நடந்துக்க. நீ வழுக்க வாயம் வர்ற. என்ன சொல்ல? அவனை கொல்லு. அடிசன